அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களிலே சங்கையான ரமலான் மாதம் நம்மை வந்து அடைய இருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நல்லறங்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹுஸைமா என்ற நூலிலே 1887வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷஅபானுடைய கடைசி நாட்களிலே பிரசங்கம் செய்தார்கள், எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே அவர்கள் எடுத்து வைத்த செய்தி என்னவென்றால், ஐயுகன் நாஸ், மக்களே, கது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், உங்களுக்கு ஒரு மகத்தான பரக்கத்தான ஒரு மாதம் வர இருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரி. அது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அந்த மாதத்திலே ஒரு இரவு ஒன்று இருக்கிறது. அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன், அந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். வகியாம லைலிஹி ததவ்வுஅன், அந்த ரமலான் மாதத்தினுடைய இரவு நேரங்களிலே நின்று வணங்குவதை உபரியான வணக்கமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மினல் கைரி, அந்த ரமலான் மாதத்திலே இரவிலோ பகலிலோ ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் செய்தால், கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாகு, ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலே ஒரு கடமையான ஒரு வணக்கத்தை நிறைவேற்றினால் என்ன நன்மையை அல்லாஹ் வழங்குவானோ அந்த நன்மையை ரமலான் மாதத்தில் கடமையல்லாத மற்ற வணக்கங்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். வமன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன், இந்த ரமலான் மாதத்திலே ஒரு கடமையான ஒரு வணக்கத்தை ஒருவர் செய்தால், கான கமன் அத்தா சபஈன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாகு, ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலே 70 ஃபர்லுகள் செய்த நன்மையை ஒரு ஃபர்லுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒரு லுகர் தொழுதா 70 லுகர் தொழுத நன்மை, ஒரு அசர் தொழுதா 70 அசர் தொழுத நன்மை, ஒரு நோன்பு வைத்தால் 70 நோன்பு வைத்த நன்மை என்று அல்லாஹ் வழங்குவான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அப்ப இந்த மாதம் கண்ணியமான மாதம், பரக்கத்தான மாதம். பரக்கத் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே நன்மைகளை நாம் செய்ய செய்ய அதற்கு பன்மடங்கு அல்லாஹ் நன்மைகளை கூலிகளை நமக்கு எழுதுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்தா பல மாதங்களுக்கு முன்பே அதற்குண்டான தயாரிப்பிலே நாம் ஈடுபடுவோம். சந்தோஷமாக இருக்கும். எப்பண்டா இந்த நாள் வரும் வரும் வரும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஆனால் அதைவிட பன்மடங்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய
ரமலான் மாதத்தை வரவேற்பது என்பது நமக்கு பன்மடங்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியோடு இருப்போம், ரமலானை எதிர்நோக்கி இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதத்தை அடைந்து இந்த ஹதீஸில் கூறப்பட்ட பிரகாரம் எல்லா நன்மையான காரியங்களையும் செய்து பல வகையான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.